வணக்கம். இந்த சிந்தனை பயணத்துல உங்கள வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம சுவாமி விவேகானந்தர் ஏத்திய அந்த ஞான தீபத்தோட ஒளியில கொஞ்சம் ஆழமா பயணிக்க போறோம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுவாமி விவேகானந்தரோட ஞான தீபம் நூலோட 3வது தொகுதி. இது முக்கியமா ஞான யோகத்தை பத்தினது. ஓஹோ, ஞான யோகம். ம் நியூயார்க்கு, லண்டன்ல அவர் கொடுத்த சொற்பொழிவுகள், அவர் எழுதின குறிப்புகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அதாவது அறிவோட பாதை வழியா உண்மையை எப்படி அறியறதுங்கிற ஒரு முயற்சி இது. சரி சரி. அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் என்னவா இருக்கும்? முக்கியமா விவேகானந்தரோட பார்வையில அறிவு, உண்மை, அப்புறம் மனுஷனோட இயல்பு, நாம வாழ்ற இந்த உலகத்தோட தன்மை, அதாவது மாயேன்னு சொல்றமே அது, அப்புறம் உண்மையான சுதந்திரம், விடுதலை, முக்தின்னு சொல்றமே, இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கறது தான். இது மூலமா நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், அர்த்தத்தை தேடுறது, இத பத்தியெல்லாம் ஒரு புது கோணத்துல சிந்திக்கவும், பழைய தத்துவங்கள்ல இருந்து ஒரு புது புரிதல் கிடைக்கவும் இது உதவும்னு நினைக்கிறேன், இல்லையா? நிச்சயமா நமக்குள்ள இருக்கிற அந்த வலிமையை உணரவும் இது ஒரு தூண்டுகோலா இருக்கலாம். சரி, முதல்ல அடிப்படையான கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த தேடல்? வாழ்க்கையில ஏன் இவ்ளோ அதிருப்தி, ஒரு போராட்டம்? ஆமா, அதுதான் முக்கிய கேள்வி. நம்ம பெரும்பாலானவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி, ஒரு திருப்தி இல்லாம ஒரு போராட்டமாவே இருக்குல்ல. அந்த பழைய கிரேக்க கதை ஞாபகம் இருக்கா? பணக்கார அரசன் குரோசஸ் கேட்டப்போ ஞானி ஜோலன் சொன்னாரே. ஆமா ஆமா, உண்மையான சந்தோஷம் பணத்திலயோ அதிகாரத்தில இல்லைன்னு. விவேகானந்தரும் அதையே தான் சொல்றாரு. இந்த மேலோட்டமான நிலையற்ற வாழ்க்கையை அவர் விமர்சிக்கிறாரு. சரி. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு அதுக்காக கடைசி வரைக்கும் உறுதியா நிக்கணும்னு சொல்றாரு. அரை மனசோட எதையும் செய்யாம முழு ஈடுபாடு வேணும். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார் பாருங்க, அரை ஆஷாட பூதிகளா இருக்கிறத விட முழு மூடர்களா இருக்கிறது மேல்னு. அப்படியா? என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது ஏதோ ஒரு கொள்கையில தீவிர நம்பிக்கை வச்சு அதன்படி நடக்கிறது, அங்கேயும் இங்கேயுமா நிலையற்ற ஆசைகள்ல தடுமாறிட்டு இருக்கிறத விட பரவாயில்லைங்கிறார். புரியுது. புலனின்பங்களை நாடுறது மனுஷனோட இயல்புதான். ஆனா அதிலிருந்து கவனத்தை திருப்புறது தான் ஆன்மீக பயணத்தோட முதல் படின்னு விவேகானந்தர் சொல்றார். நிலையற்ற உலகப் பொருட்கள்ல இருந்து விலகி யோசிக்கிறது. இங்கதான் வைராகியம்ங்கிற கான்செப்ட் வருது, பற்றின்மை. இது ஏன் முதல் படி? ஏன்னா நாம அனுபவிக்கிற இன்பம் உட்பட எல்லாமே மாறிட்டே இருக்கு. அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டா கடைசியில துன்பம்தான் மிஞ்சும். அப்புறம் கர்மவினை, பிறவிச் சுழற்சி பத்தியெல்லாம் பேசுறார். அரசனாக, ஏழையா எத்தனையோ பிறவி எடுத்தோம், ஏன் இந்த சுழற்சி தொடருது? இதுல நாம சிக்கி தவிக்கிறோம். இது புத்தரோட போதனையும் ஞாபகப்படுத்துது இல்லையா? உன் துன்பத்துக்கு நீயே காரணம்னு சொல்றது. கரெக்ட். நாம எப்படி துன்பத்தோடே பழகி போயிடுறோங்கிறதுக்கு அந்த சீன கைதியோட கதை ஒரு நல்ல உதாரணம். 60 வருஷம் இருட்டு ஜெயில இருந்துட்டு வெளியில வந்ததும் வெளிச்சத்தை பார்த்து பயந்து திரும்ப இருட்டுக்கே போனானா. அடேப்பா. அந்த மாதிரி நாமளும் பழகிடுறோம். சரி, இந்த சுழற்சியிலிருந்து விடுபட ஞான யோக பாதைக்கு சில தகுதிகள், அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைன்னு விவேகானந்தர் சொல்றார். அதுக்கு பேரு சாதனா சதுஷ்டயம், 4 சாதனைகள். ஓ, 4 சாதனைகள். என்னன்னா அது? கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல விவேகம், எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்கிற அறிவு. அதாவது ஆத்மாதான் நிஜம், உலகம் மாறிட்டே இருக்குங்கிற தெளிவு. சரி. ரெண்டாவது, நாம ஏற்கனவே பேசின வைராகியம். உலக பொருட்கள் மேலையும் அது தர்ற இன்ப துன்பங்கள் மேலையும் இருக்கிற பற்ற விடுறது. ஓகே. மூணாவது கொஞ்சம் டீட்டெயில் ஆனது. அதுக்கு பேரு ஷட் சம்பத், 6 செல்வங்கள் அல்லது 6 குணங்கள்னு சொல்லலாம். மனச ஒருமுகப்படுத்தி உள்நோக்கி திருப்புறதுக்கு உதவுற பயிற்சிகள் மாதிரி இது. அந்த 6 குணங்கள் என்னென்ன? மொத 2 மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. சமம்னா மன அடக்கம், தமம்னா புலனடக்கம். அதாவது கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் அதனதன் வழியில போகாம கட்டுப்படுத்துறது. அடுத்து உபரதி, இது கொஞ்சம் நுட்பமானது. புலன்கள் வழியா நாம பெற்ற அனுபவங்களையே திரும்ப திரும்ப மனசுல அசப்போடாம இருக்கிறது. பார்த்தது, கேட்டது, சுவைச்சது இதுகளோட தாக்கத்திலிருந்து விடுபடுறது. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாச்சே. நிச்சயமா. அடுத்த குணம் திதிக்ஷன், பொறுமை. இது சாதாரண பொறுமை இல்ல. வெயில், குளிர், இன்பம், துன்பம்னு எல்லாத்தையும் மனசு அலையாம தாங்கிக்கிறது. விவேகானந்தர் சொல்றார், தீமையை எதிர்க்காதேங்கிற நிலைக்கு இது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு. ஓஹோ.
இது ரொம்ப கஷ்டமான பயிற்சி. இந்திய துறவிகள்லாம் உடம்ப பத்தி கவலைப்படாம இதை தீவிரமா பயிற்சி பண்ணுவாங்கன்னு சொல்றார். சரி. அதுக்கப்புறம் அப்புறம் சிரத்த, அதாவது நம்பிக்கை. குரு சொல்றதுல, வேதாந்தத்துல முக்கியமா தன்னோட சொந்த சக்தி மேல ஆழமான நம்பிக்கை. இது வெறும் ஒப்புக்கு சொல்றதில்ல. அவர் ஒரு கதை சொல்றார் பாருங்க. சொல்லுங்க. அடுத்த ரூம்ல தங்கம் இருக்குன்னு உறுதியா நம்புற திருடனை அதை எடுக்காம தூங்குவானா, வழி தேடிட்டே இருப்பான் இல்லையா? அது மாதிரி கடவுள் இருக்காருன்னு உண்மையா நம்பினா அவரை அடைய நாம ஏன் பைத்தியமா முயற்சி பண்ண மாட்டோம்? அதுதான் உண்மையான சிரத்தை. வாவ், நல்ல உதாரணம். 6வது குணம் சமாதானம். மனசை இடைவிடாம அந்த லட்சியத்துல இல்லைன்னா இறைவன்ட்ட நிறுத்தி வைக்கிற பயிற்சி. இது தொடர்ந்து செய்ய செய்ய வரும். இந்த 6 குணங்களும் சேர்ந்ததுதான் ஷட்சம்பத். அருமை. அப்போ 4வது சாதனை, இந்த நாள்ல கடைசி? அது முமுக்ஷுத்வம். விடுதலை பெறணுங்கிற தனியாத தீவிரமான ஆசை. இந்த உலக பந்தங்கள்லேருந்து விடுபடணுங்கிற ஒரு பேரார்வம். இதுதான் ஞான பயணத்துக்கே ஒரு இன்ஜின் மாதிரி. இந்த பயிற்சிகள்லாம், குறிப்பா நீங்க சொன்ன திதிக்ஷை மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடினமா தோணுமே. உண்மைதான். ஞான யோகம் ஒன்னும் சுலபமான பாதை இல்ல. ரொம்ப தீவிரமான தொடர்ச்சியான உள்முக பயிற்சி தேவைப்படுது. சரி, இந்த பாதையில போகணும்னா நாம வாழ்ற இந்த உலகத்தை பத்தி, இந்த யதார்த்தத்தை பத்தி ஒரு தெளிவான புரிதல் வேணும். இங்கதான் மாயைங்கிற முக்கியமான கருத்து வருது. மாயை அடிக்கடி கேக்குற வார்த்தை இது. விவேகானந்தன் இதை எப்படி விளக்குறார்? உலகம் இப்படிதான் இருக்கு, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், வாழ்வு சாவுன்னு இரட்டைகளால ஆனது. இன்பத்தை தேடிப்போனா கூடவே துன்பமும் வருது. எல்லாமே மாறிட்டே இருக்கு, எதுவும் நிரந்தரம் இல்லை. சாவு நிச்சயம்னு தெரிஞ்சும் நாம ஏன் இந்த வாழ்க்கையும் உலக பொருட்களையும் இவ்வளவு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம்? இந்த ஒரு விசித்திரமான நிலைதான் மாயையா? கரெக்ட். அதுதான் முக்கியமான பாயிண்ட். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, உணர்ந்தும் உணராத மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான். நாரதர் கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமாமா, சொல்லுங்க. விஷ்ணுவோட மாயையால நாரதர் ஒரு சாதாரண மனுஷனா மாறி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்றார். திடீர்னு வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுது. நாரதர் கதறி அழறார். ஆனா விஷ்ணு மாயைய விளக்குனதும், அடடா இவ்ளோ நேரம் நடந்தது வெறும் 1/2 மணி நேர கனவு மாதிரி அவருக்கு தோணுது. காலம், இடம், காரணம் எல்லாமே மாயையோட விளையாட்டு தான். அப்போ இந்த மாயைக்கு பின்னால மாறாத உண்மைன்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. அதுதான் ஆத்மன், நம்மளோட உண்மையான நான். அத்வைத்த வேதாந்தம் இதைத்தான் சொல்லுது. இந்த ஆத்மன் எப்பவும் சுதந்திரமானது, பிறக்காதது, இறக்காதது, மாறாதது. நீலவானம் மாதிரி மேகங்கள், அதாவது நம்ம உடல், மனம், துன்பங்கள் இதெல்லாம் வந்து போகலாம். ஆனா வானம் எப்பவும் அப்படியே தான் இருக்கு. புரியுது. அப்போ இந்த வலி, துன்பங்கிற உணர்வுகள்லாம் எங்கிருந்து வருது? அதுக்கு காரணம் நாம நம்மள இந்த உடம்போடையும் மனசோடையும் அடையாளப்படுத்திக்கிறது தான். நான் இந்த உடம்பு, நான் பலவீனமானவன், நான் ஏழை, நான் ஆண் பெண், இந்த மாதிரி தப்பா நம்மள புரிஞ்சுக்கிறது தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். உண்மையான நான் இந்த எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உலகங்கிறது நம்ம மனசோட தோற்றமானோ ஒரு கேள்வி வருது. கல்லெறிஞ்சா ஏரியில அளவர்ற மாதிரி வெளி உலகப் பொருட்கள் நம்ம மனசுல ஏற்படுத்துற தாக்கத்தை தானே நாம பாக்குறோம்னு சொல்றாங்களே. சாங்கியம் மாதிரி சில தத்துவங்கள் அப்படி பாக்குது. நாம நேரடியா பொருளை அறியல, நம்ம மனசு அந்த பொருளோட தொடர்பு கொள்ளும்போது ஏற்படுற மாற்றத்தை தான் நாம உணர்றோம்னு. ஒரே மாதிரி மனசு இருக்கிறவங்க ஒரே மாதிரி உலகத்தை பாப்பாங்க. ஆனா வேதாந்தத்தோட பார்வையில இந்த மொத்த பிரபஞ்சமுமே அந்த ஒரே உண்மையோட, அதாவது பிரம்மத்தோட வெளிப்பாடுதான். நான் பிரம்மம்னு சொன்னா என்னோட இந்த தனிப்பட்ட நான், என்னோட இண்டிவிஜுவாலிட்டி அழிஞ்சிடுமோன்னு ஒரு பயம் வருமே, அது இயல்பு தானே. தத்துவம் போயிடுமா? குழந்தைக்கு மீசம் முளைச்சா அவன் வேற ஆளா? இல்லையே. குடிக்காரன் குடிக்கிறத நிறுத்திட்டா அவனோட தனித்துவத்தை எழுந்துட்டானா? இல்ல. உண்மையான மாறாத தனித்துவங்கிறது அந்த எல்லையில்லாத ஆத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. மத்ததெல்லாம் மாறிட்டே இருக்கிற தோற்றங்கள் தான். இந்த நிலையற்ற தனித்துவத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லையில்லாத உண்மையான தனித்துவத்தை நம்ம இழந்துடுறோம்னு சொல்றார். இது விலைக்க அவர் சொல்ற அந்த 2 பறவைகள் கதை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, ஒரே மரத்துல 2 பறவை. ஒன்னு ஜீவாத்மா, மரத்துல இருக்கிற கசப்பான இனிப்பான பழங்களை தின்னுட்டு சுகதுக்கங்களை அனுபவிக்குது. இன்னொன்னு பரமாத்மா, எதிலையுமே பங்கெடுக்காம அமைதியா சாட்சியா பார்த்துட்டே இருக்கு. சரி. துன்பப்படுற இந்த முதல் பறவை எதேச்சியா மேல அமைதியா இருக்கிற அந்த இன்னொரு பறவைய பார்க்கும்போது, அட
அதுவும் நானும் ஒண்ணுதான்னு உணர்ந்து தன்னோட துயரங்கள்ல இருந்து விடுபட்டு அமைதி அடையுது. இந்த உண்மையை வெறும் பகுத்தறிவால மட்டும் புரிஞ்சுக்க முடியுமா? அறிவோட பங்கு என்ன இதுல? பகுத்தறிவு ரொம்ப முக்கியம்னு விவேகானந்தர் சொல்றார். ஆனா அதோட எல்லைகளையும் சுட்டிக்காட்டுறார். நம்ம பகுத்தறிவு காலம், இடம், காரணம், டைம் ஸ்பேஸ் காசேஷன் இந்த அமைப்புக்குள்ள தான் வேலை செய்ய முடியும். ஆனா உண்மைங்கிறது இதையெல்லாம் தாண்டினது. புத்திங்கிறது ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அலசி ஆராய உதவுமே தவிர புதுசா உண்மையை உருவாக்காது. மத நம்பிக்கை, அறிவியல் நம்பிக்கை ரெண்டுலயுமே ஒருவித மூடநம்பிக்கை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சொல்றாரு இல்லையா? ஆமா, ஒருத்தர் சொன்னா அது வேதவாக்குன்னு நம்புற மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானி, உதாரணத்துக்கு ஹக்ஸ்லி சொன்னா அதையும் அப்படியே ஏத்துக்கிறது ஒரு விதமான மூடநம்பிக்கைதான்னு சொல்றார். அவர் இன்னொரு படி மேல போய் மத மூடநம்பிக்கையிலிருந்து கூட ஆன்மீகம் வரலாம், ஆனா வெறும் அறிவியல் தர்க்கத்தை மட்டுமே நம்புற மூடநம்பிக்கையிலிருந்து பொருளாசை, காமம், போட்டி இதெல்லாம் தான் அதிகமாகும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறார். இது ஒரு ஆழமான பார்வை. வெறும் அறிவு வளர்ச்சி மட்டும் பத்தாது. அது புதுசா தேவைகளை உருவாக்கி போராட்டத்தை தான் அதிகமாக்கியிருக்கு. உள்ளத் தூய்மை, அதாவது இதய பயிற்சின்னு சொல்றாரே, அதுதான் துன்பத்தை குறைக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ உண்மையான மதம் இல்லைன்னா ஆன்மீகம் எப்ப தொடங்குது? வெறும் கொள்கைகளை படிக்கிறதுனாலயோ சடங்குகளை செய்யறதுனாலயோ இல்ல. ஆன்ம அனுபூதி, அதாவது அந்த உண்மையை நேரடியா உணரும்போது தான். அது வரைக்கும் நம்ம ஒழுக்கமெல்லாம் பெரும்பாலும் சமுதாய கட்டுப்பாடு இல்லைன்னா தண்டனைக்கு பயந்து வர்றது தான். அவர் வேடிக்கையா சொல்ற மாதிரி போலீஸ்காரங்க இல்லைன்னா நம்மள எத்தனை பேர் நேர்மையா இருப்போம். உண்மைதான். இந்த நேரடி அனுபவத்தை பெற குருவோட வழிகாட்டுதல் அவசியம்னு சொல்றாரு. ஆமா, குரு எப்படி இருக்கணும்? சாஸ்திரங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும், பாவம் செய்யாதவரா இருக்கணும், ஆசைகள் இல்லாதவரா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல பிரம்மத்தில நிலைச்சிருக்கணும், அதாவது அந்த உண்மையை உணர்ந்தவரா இருக்கணும். அதே மாதிரி சீடன் எப்படி இருக்கணும்? விவேகம், வைராகியம் இருக்கணும், மன அடக்கம், புலனடக்கம், ஷட்சம்பத் வேணும், விடுதலை பெற தீவிர ஆர்வம், முமுக்ஷுத்துவம் இருக்கணும். வெறும் தர்க்கவாதங்கள்னால இந்த உண்மையை அடைய முடியாதுங்கிறதும் முக்கியமான கருத்து. நிச்சயமா, கடோபநிடதத்துல மரணதேவன் யமன் நசிகேதன் கிட்ட சொல்ற மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் ரொம்ப நுட்பமானது, தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. அனுபவம் தான் இருக்கு அடிப்படை. அனுபவம் இல்லாம தர்க்கம் பண்ண முடியாது. சரி, ஆக இவ்வளவு தூரம் பேசினதுல இந்த ஞான பயணத்தோட, இந்த தேடலோட கடைசி இலக்கு என்னன்னு தெளிவா தெரியுது. அது முக்தி, விடுதலை. ஆமா, எல்லா மதங்களும் வேற வேற வழிகள்ல போனாலும் இந்த விடுதலைய நோக்கி தான் போகுது. நாம இயல்பியலையே சுதந்திரமானவங்க, ஏன்னா நாம ஆத்மன். ஆனா அறியாமையால நம்மள கட்டுப்பட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். அந்த தலைகள்ல இருந்து விடுபட்டு நம்ம இயல்பான சுதந்திர நிலைய திரும்ப அடையறது தான் முக்தி. அதனாலதான் விவேகானந்தரோட அந்த ஃபேமஸான கூக்குரல், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நிற்காதீர்கள், உத்திஷ்டத ஜாகிரத பிராப்யவரான் நீபோதத, பயத்தை விடுங்கன்னு சொல்றார். அந்த ஆன்மாவை உணர்ந்துட்டா மரண பயம் கூட இல்லைன்னு சொல்றார். அதுக்கு உதாரணமா அந்த சக்கரவர்த்தியோட மரண தண்டனைக்கு பயப்படாம நின்ன முனிவரோட கதைய சொல்றாரு. நீ என் உடம்பத்தான் கொல்ல முடியும், என்ன இல்லைன்னு சொல்ற அந்த தைரியம் ஆன்ம ஞானத்திலிருந்து தான் வருது. இந்த விடுதலையோட அடிப்படை தத்துவம் தான் ஒருமை, அத்வைத்தம், ஒன்னஸ். மிக மிக முக்கியமா அத்வைதத்தோட சாரமே இதுதான். எல்லாம் ஒண்ணுதான், அந்த ஒண்ணுதான் பிரம்மம். நாம பாக்குற இந்த உலகம், இந்த வேறுபாடுகள் எல்லாமே அந்த ஒரே உண்மையோட வெவ்வேறு தோற்றங்கள் தான். இதெல்லாம் மாயையால வந்த தோற்றங்கள். இந்த ஒருமை தத்துவம் தான் அறநெறிக்கும் எத்திக்ஸ்க்கும் அடிப்படையா இருக்குங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து. ஆமா, நான் ஏன் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நான் ஏன் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, ஏன்னா மத்தவங்க வேற யாரும் இல்ல, நானும் அவங்களும் அந்த ஒரே உண்மையோட வெளிப்பாடுகள் தான். நான் அல்ல நீ, இதுதான் தன்னல மறுப்போட தாரக மந்திரம். என்னோட கைக்கு நானே எப்படி தீங்கு செய்ய மாட்டேனோ அது மாதிரி மத்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது, ஏன்னா எல்லாம் ஒண்ணு. ஈசாவாசிய உபநிடதம் சொல்ற மாதிரி ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே இறைவனால வியாபிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துலயும் அந்த தெய்வீகத்தை பாக்குற பயிற்சி இது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? இங்கதான் நடைமுறை வேதாந்தம், பிராக்டிக்கல் வேதாந்தம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அதை எப்படி செய்யறது? தியாகம், பற்றின்மை, எல்லாத்துலயும் தெய்வீகத்தை பாக்குறது, மன வலிமை, பயம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் நடைமுறை வேதாந்தத்தோட வழிகள். அவர் ஒப்பிடுறார் பாருங்க, மேற்கத்திய நாடுகள்ல பொருள் முதல் வாதம்,
நடைமுறை வாழ்க்கையில வசதியையும் ஆடம்பரத்தையும் தேடுது. ஆனா கீழே நாட்டு ஆன்மீகம் ரொம்ப உயர்ந்த தத்துவ உண்மைகளை கூட அன்றாட வாழ்க்கையில வாழ முயற்சி பண்ணுது. நான் ஆத்மா, இன்பத் துன்பம் என்னை பாதிக்காதுங்கிற மன உறுதியோட திதிக்ஷை வாழ்றது. சுதந்திரத்தோட முக்கியத்துவத்தையும் அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா? ஆமா, மத சகிப்புத்தன்மையில இந்தியா எப்படி ஒரு முன்னோடியா இருந்துச்சுனோ, கடவுள் மறுப்பாளர்களான சார்வாகர்கள், பௌத்தர்கள் கூட அவங்க கருத்துக்களை சுதந்திரமா பரப்ப முடிஞ்சதையும் சுட்டிக்காட்டுகிறார். சுதந்திரமான சூழல்ல தான் வளர்ச்சி சாத்தியம். அதே சமயத்துல வேதாந்தம் எல்லா விதமான தனிச்சலுகைகளையும், அதாவது பிரிவிலேஜஸையும் கடுமையா நிராகரிக்குதுங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். மிக முக்கியமான பாயிண்ட். பிறப்பால வர்ற உயர்வு, பணத்தால வர்ற உயர்வு, அறிவால வர்ற உயர்வு, ஏன் ஆன்மீகத்துல நான் உயர்ந்தவன்கிற மனப்பான்மை கூட மனித குலத்தோட சாபம்னு சொல்றார். சமத்துவமின்மைதான் எல்லா துன்பத்துக்கும் ஆணிவேர். அந்த அரசன் பால் கொண்டு வர சொன்ன கதை இதுக்கு நல்ல உதாரணம். கரெக்ட். எல்லாரும் கொஞ்சம் தண்ணி கலந்தா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு கடைசியில பானை முழுக்க தண்ணியாவே இருந்துச்சு பாருங்க. கூட்டு பொறுப்பு இல்லாம போனதும் நான் மட்டும் செஞ்சா என்னங்கிற அந்த தனிச்சலுகை மனப்பான்மையும் சேர்ந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். வேதாந்தம் சொல்லுது, இந்த தனிச்சலுகை எண்ணம் எப்போ ஒழியுதோ அப்போதான் உண்மையான மதம்ங்கிறதே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இருக்கிறது மதத்தோட பேர்ல நடக்கிற வேற ஏதோ ஒண்ணுதான். எல்லாரும் சமம்ங்கிற நிலைய அடையிறது தான் குறிக்கோள். நான் பெரியவன், நீ சின்னவன், உன்னை நான் திருத்துறேங்கிற மனப்பான்மை கூடாது. சமத்துவம் தான் சுதந்திரத்தோட அடையாளம். அருமை. இவ்வளவு நேரம் நாம ஆழமா அலசின விஷயங்களோட சாராம்சத்தை எப்படி தொகுத்து சொல்லலாம்? சுருக்கமா சொல்லணும்னா, நம்மோட உண்மையான இயல்பு தெய்வீகம். நாம எப்பவுமே சுதந்திரமான ஆன்மா, ஆத்மன். நாம் அனுபவிக்கிற துன்பங்களும் கட்டுப்பாடுகளும் நம்ம அறியாமையால, மாயையால வர்றது. ஞானம், விவேகம், அப்புறம் எல்லாத்துலயும் அந்த ஒரே உண்மைய பாக்குற ஒருமை உணர்வு, ஒன்னஸ், இது மூலமா இந்த மாயைய கடந்து நம்ம இயல்பான சுதந்திரத்தை, விடுதலைய, முக்திய திரும்ப உணர முடியும். இதுதான் ஞான யோகம் காட்டுற பாதை. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த கருத்துக்கள் உங்க சொந்த அனுபவங்களோட எப்படி பொருந்துதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். உங்க வாழ்க்கை போராட்டங்கள், அர்த்தத்தை தேடுற தருணங்கள், சில சமயங்கள்ல திடீர்னு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி அனுபவங்கள், இதோடு விவேகானந்தரோட இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது? நெறிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை துளி. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்ல ஒரு சின்ன பகுதி, ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி தங்களோட சுயநலத்தை முழுசா விட்டுட்டா போதும், இந்த உலகம் அடுத்த நாளே சொர்க்கமா மாறிடும்னு. இந்த ஞான யோக போதனைகள்ல இருந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கருத்தை உங்க அன்றாட பார்வையிலையோ அல்லது உங்க செயல்லையோ நீங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க. அப்படி செஞ்சா அது உங்கள்கிட்டயோ இல்ல உங்களை சுத்தியோ என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.